வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலை பத்தி டீட்டெயிலா இந்த சேனல்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் திருவாரூர் மாவட்டம் திருமாகலம் எனும் ஊரில் உள்ள அருள்மிகு மாகாளநாதர் திருக்கோவில். இந்த கோயிலை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? வைகாசி ஆயில்ய நட்சத்திரத்தில் சோமயாக பெருவிழா நடக்கிறது. இந்த விழாவில் காலில் செருப்பு, கையில் மத்தளம், அருகில் மதுக்குடம் ஏந்திய பார்வதியுடன் சிவன் அருள்பாலிப்பது சிறப்பு. இத்தல இறைவன் கிழக்கு நோக்கிய சுயம்பு லிங்கமாக அருள்பாலிக்கிறார். சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 118வது தேவார தலமாகும். காளி, நாகராஜன் ஆகியோர் இத்தல இறைவனை வழிபாடு செய்துள்ளனர். கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம் 5 நிலைகள் உடையது. உள்ளே விசாலமான இடைவெளி, வலதுபுறம் அலங்கார மண்டபம், இடதுபுறம் மருதப்பர் சன்னதி, பிரகாரத்தில் மோட்சலிங்கம், காளி கோவில், சிவலோகநாதர் சன்னதி, யாகசாலை முதலியன உள்ளது. இரண்டாவது கோபுரம் அதிகார நந்தி கோபுரம் என்று அழைக்கப்படுகிறது. உள்ளே சென்றால் பிரகாரத்தில் வன்மீகநாதர், சோமாசியார், அவரது மனைவி சுசிலை, 63 விநாயகர், சுப்பிரமணியர், மேலே உயரத்தில் சட்டநாதர் சன்னதி, மகாலட்சுமி, ஈசான லிங்கங்கள், நவக்கிரகம், நடராஜ மண்டபம், சனீஸ்வரர், பைரவர், தண்டபாணி முதலிய சன்னதிகளை நாம் சேவிக்கலாம். திருமண தடையுள்ளவர்கள் அம்மனுக்கு 2 அரளி மாலை சாட்டி அதில் ஒன்றை தங்கள் கழுத்தில் அணிந்து கொள்கிறார்கள். அம்பன், அம்பாசுரன் என்ற 2 அசுரர்கள் பார்வதியை திருமணம் செய்ய விரும்பினர். இதனை அறிந்த அம்மன் காளி வடிவம் எடுத்து அம்பகரத்தூர் என்ற இடத்தில் அவர்களை சம்ஹாரம் செய்தாள். இதனால் அம்பிகைக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது. இந்த தோஷம் விலக இத்தலத்தில் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வில்வத்தால் அர்ச்சனை செய்து தோஷம் நீங்க பெற்றாள். காளி சிவபூஜை செய்ததால் சிவன் மாகாளநாதர் எனப்பட்டார். மதங்க ரிஷி என்பவர் குழந்தை பாக்கியம் வேண்டி இங்கு பிரார்த்தனை செய்தார். அவருக்கு ராஜமாதங்கி என்ற குழந்தை பிறந்தது. குழந்தை பெரியவளானதும் இறைவன் தோன்றி வேண்டும் வரம் கேள் என்றார். அதற்கு அவள், நான் தங்களுடன் தினமும் திருமண கோலத்தில் இத்தலத்தில் இருக்க விரும்புகிறேன் என்றாள். ஆகையால் திருமண தடையுள்ளவர்கள் அம்மனுக்கு 2 அரளி மாலை சாத்தி அதில் ஒன்றை தங்கள் கழுத்தில் அணிந்து கொள்கிறார்கள். இங்கு ஆதி மனித முக விநாயகரும் ஆதி ஸ்கந்தரும் காட்சியளிக்கின்றனர். விநாயகர் சோமாசிமார நாயனார் நட்சத்திர யாகத்திற்கு மனித முகத்துடன் வந்ததால் அதே வடிவில் இங்கே தங்கியதாக சொல்வர். இந்த உலகத்தை 8 நாகங்கள் தாங்குவதாக சொல்வர். அதில் ஒன்று சிவனின் கழுத்தில் உள்ள வாசுகி. அதற்கு இங்கு தனி சன்னதி உள்ளது. இங்கு உறையும் இறைவன் மனிதனின் ஆயுளை தீர்மானிப்பவராக உள்ளார். உஜ்ஜயினி, திருமாகாளம், விழுப்புரம் அருகே உள்ள இரும்பை ஆகிய தலங்களில் மட்டுமே இத்தகைய சிறப்புடைய மாகாளேஸ்வரரை தரிசிக்க இயலும். இக்கோவிலின் தல வரலாறை பார்ப்போம். 63 நாயன்மார்களில் ஒருவரான சோமாசிமாரர் தன் மனைவி சுசீலா தேவியுடன் இத்தலத்தில் வசித்தார். இவருக்கு சோம யாகம் செய்ய வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது. யாகத்தின் அபிர்பாகத்தை சிவபெருமானே நேரில் வந்து பெற வேண்டும் என விரும்பினார். இறைவன் நேரடியாக அழைக்க வேண்டுமானால் அவரது நண்பர் சுந்தரரின் நட்பை முதலில் பெற நினைத்தார். இந்நிலையில் சுந்தரருக்கு இருமல் ஏற்பட்டது. அவரை சந்திக்க முடியவே இல்லை. பலரும் வைத்தியம் செய்தனர். இருமல் தீரவே இல்லை. இதனை அறிந்த சோமாசிமாரர் அவரது நோய் தீர தினமும் தூதுவளை கீரை கொடுத்து அனுப்பினார். இதனை கொடுத்து அனுப்புவது யார் என்பது சுந்தரருக்கு தெரியாது. ஆனால் மனைவி சங்கிலி அம்மையாருக்கு கீரை கொடுத்து அனுப்புவது யார் என்று தெரியும். நோய் தீர்ந்ததும் நோய் தீர காரணமான கீரையை கொடுத்து அனுப்பியவரை பார்க்க வந்தார் சுந்தரர். அப்போது சோமாசியார் தான் நடத்தும் யாகத்திற்கு இறைவனை அழைத்து வரும்படி சுந்தரரிடம் வேண்டினார். சுந்தரரும் அதற்கு சம்மதித்து இறைவனிடம் வேண்ட இறைவனும் வைகாசி மாதம் ஆயில்ய நட்சத்திரத்தில் நடக்கும் யாகத்திற்கு வருவதாக வாக்களித்தார். இறைவனே நேரடியாக வருவதால் நாட்டில் பல பகுதியில் இருந்தும் வேத அந்தணர்கள், முனிவர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள் சூழ யாகம் சிறப்பாக நடந்தது. 4 வேதங்களை 4 நாய்களாக மாற்றி இறந்த ஒரு கன்றினை சுமந்தபடி வந்தார் சிவன். அவருடன் பார்வதி தேவி தலையில் மதுக்குடத்துடன் வந்தாள். பிள்ளையாரும் முருகனும் அவர்களுடன் வந்தனர். இவர்களை அடையாளம் தெரியாததால் யாகத்தில் ஏதோ தவறு நடந்து விட்டதாக கருதி வேதியர்கள் ஓடிவிட்டனர். உடனே விநாயகர் தன் சுயரூபத்தில் சோமாசிமாரருக்கும் சுசீலா தேவிக்கும் காட்சி தந்து வந்திருப்பது சிவன் என்பதை உணர்த்தினார். மகிழ்ந்த சோமாசிமாரர் சிவனாகிய தியாகராஜருக்கு அபிர்பாகம் கொடுத்து சிறப்பு செய்தார். தியாகராஜரும் நீசக்கோலம் நீங்கி பார்வதி சமேதராக சோமாசிமாரருக்கு காட்சி கொடுத்து அவரை நாயன்மார்களில் ஒருவராக்கினார். இக்கோவிலின் மூலவர்
மகாகாலநாதர், காலகண்டேஸ்வரர், தாயார் அச்சம் தவிர்த்த நாயகி, தலவிருச்சம் மருதமரம், கருங்காலி தீர்த்தம் மாகாள தீர்த்தம், புராண பெயர் திருவம்பர் மாகாளம், கோவில் திருமாகாளம், இப்போது இருக்கும் பெயர் திருமாகாளம். கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி 30 வரை திறந்திருக்கும். இக்கோவில் கும்பகோணத்திலிருந்து காரைக்கால் செல்லும் வழியில் திருமாகாளம் உள்ளது. அருகில் உள்ள ரயில் நிலையம் பூந்தோட்டம், அருகில் உள்ள விமான நிலையம் திருச்சி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.